தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நமது சமூகத்தில் ரபியுல் அவ்வல் ஆரம்பித்து விட்டால் சில பள்ளி வாயில்களிலே சுபஹான மௌலுது மகரிபிலே இருந்து 10 மணி வரைக்கும் ஓதப்படுகிறது. இந்த சுபஹான மௌலுது அரபியிலே ஓதப்படுவதனால் இவ்வளவு காலமும் நமக்கு அதனுடைய கருத்து தெரியாமல் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்று படிக்கிறார்கள், நபிகளாரை புகழ் பாடுகிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த சுபஹான மௌலுதினுடைய பின்னணி, இந்த சுபஹான மௌலுதிலே இருக்கக்கூடிய ரொம்ப தவறான இணை வைப்பான கட்டுக்கதைகளை எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்வது காலத்தினுடைய தேவை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று நமது சமூகத்திலே ஓதப்படுகிற கிதாப் இதுதான் சுபஹான மௌலுதி என்று சொல்லப்படக்கூடிய கிதாப். இந்த கிதாபு குறித்து ஒவ்வொரு முஸ்லீம்களும் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? இதை நபிகளாரை புகழ்ந்து நாங்கள் பாடினால் எங்களுக்கு நன்மை இருக்கிறது. முதலாவது நாங்கள் புரிய வேண்டும், ஒரு கிதாபை ஒருவர் எழுதுகிறார் என்று சொன்னால் அந்த கிதாபிலே சொல்லப்பட்டிருக்கிற வாசகங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேராக இருந்தால் நாங்கள் தாராளமாக எடுக்கலாம். இமாம்களும் கிதாப் எழுதினார்கள். புகாரி கிதாப் எழுதுகிறார்கள், அவர் ஹதீஸ் கிரந்தம் மட்டும் எழுதவில்லை, இன்னும் ஏராளமான கிதாப் எழுதினார். இன்னும் பல இமாம்கள், இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னும் பல இமாம்கள், இமாம் இப்னு தைமியா, பல இமாம்கள் பல நூட்களை எழுதினார்கள். அந்த நூற்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேராக இருந்தால், அவர்களுடைய கருத்து குர்ஆன் ஹதீஸில் இருந்தால் அதை தாராளமாக நாங்கள் எடுத்து நடக்கலாம். ஆனால் இந்த சுபஹான மௌலுதை பொறுத்தவரைக்கும் எழுதிய ஆசிரியர் யார் என்று கேட்டால் இதற்கு ஒரு ஆசிரியர் கிடையாது என்பதுதான் உண்மையான செய்தி. சுபஹான மௌலுதை என்று நமது சமூகம் ஓதுகிறார்கள், அதற்கு ஆசிரியர் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களிடத்தில் ஒரு ஃபாசிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர விசாரித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாரு செய்தியை கொண்டு வந்தாலும் அதை யாரு சொல்லுகிறார் என்று பார்ப்பது ஹதீஸ் கலையில் ஒரு விதி. நபிகளாரை தொட்டும் ஒரு ஹதீஸை ஒருவர் அறிவித்தால் இதனுடைய அறிவிப்பாளர் யார் என்று பார்க்காமல் அந்த ஹதீஸை எங்களால் எடுக்க முடியாது. ஒரு பொய்யன் அறிவித்தாலோ அல்லது மஜ்ஹூலான யார் என்றே தெரியாத ஒருவன் அறிவித்தாலோ நபிகளாருடைய பெயரால் அதை ஹதீஸ் என்று எங்களால் எடுக்க முடியாது. காரணம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தீர விசாரியுங்கள். உண்மையில் நபிகளார் சொன்னார்களா என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், நபிகளார் சொல்லவில்லையா இது இட்டுக்கட்டப்பட்டதா ஏற்காதீர்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. ஆனால் இந்த மௌலுது கிதாபை எழுதியவர் யார் என்றால் இதுகால வரைக்கும் ஓதுகிறவர்களுக்கும் தெரியாது. யார் எழுதினார் என்பது அந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விதத்தை பாருங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மௌலிதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஷேഖில் ஹதீப் அல் மதனி, இந்த மௌலிதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஓதுகிற சுபஹான மௌலிது புத்தகம் ஷேக் ஹதீப் அல் மதனி என்று சொல்லக்கூடிய இமாமு கூறியதாகும். எங்கே எழுதப்படுகிறது? சுபஹான மௌலுது புத்தகத்தின் 7வது பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த பந்தியில் எழுதப்படுகிறது, வக்கீல் லி ஹுஜ்ஜத்தில் இஸ்லாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த புத்தகம் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹு தஆலாவுக்கும் உரியது என்றும் சொல்லப்படுகிறது. 2 பேருடைய பெயர் சொல்லப்படுகிறது. 2 பேரும் எழுதினார்கள் என்பதற்கு கன்ஃபார்மான ஆதாரம் இல்லை. இமாம் ஹதீப் அல் மதனியும் எழுதியிருக்கலாமாம், இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் கஸ்ஸாலியும் எழுதியிருக்கலாமாம். யார் எழுதினார் என்பது தெரியாது. ஆனால் இமாம் கஸ்ஸாலியினுடைய கிதாபில் எனக்கு இப்படி ஒரு புத்தகம் இருக்கிறது என்று அவர் எங்காவது சொல்லியிருக்கிறாரா என்று பார்த்தால் அவருடைய எந்த கிரந்தங்களிலும் எனக்கு சுபஹான மௌலுதி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது என்று அவர் சொல்லவில்லை. இது அரபு தெரிந்த ஒருவரால் எழுதப்பட்டதா என்று கேட்டாலும் அதிலும் ரொம்ப ஆச்சரியமான செய்தி, எந்த அரபிகளாலும் இது எழுதப்படவில்லை. காரணம், சுபஹான மௌலுதின் 75வது பக்கத்தில் தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அரபு தமிழ் என்று நாங்கள் சொல்லுவோம், அரபியிலே எழுதியிருப்பார்கள், தமிழிலே வாசிக்கலாம். ஒரு வாசகத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். கசீதத்துன் ராஇய்யா என்று சொல்லக்கூடிய ஒரு கசீதா, 75வது பக்கம். நம்முடைய நாயகம் குதுபு ஷாஹுல் ஹமீது ரலியல்லாஹு அன்ஹு பேரில் மாதிஹுர் ரசூல் ஷேஹு சதகத்தல்லாஹு ரஹிமஹுமுல்லாஹி தஆலா அலைஹி எழுதியது. அரபியில் தான் எழுதப்பட்டிருக்கிறது, அரபு வாசகம். ஆனால் தமிழிலே வாசிக்கலாம். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நம்முடைய நாயகம் குதுபு ஷாஹுல் ஹமீது ரலியல்லாஹு அன்ஹு பேரில் மாதிஹுர் ரசூல் ஷேஹு சதகத்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதியது. நல்லா தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆள தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அரபு இமாம்களுக்கும் இந்த புத்தகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இது மட்டுமல்ல, பின்பக்கத்தில் ஏராளமான இடங்களில் அரபு தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை யார் எழுதினார்? இது எப்பொழுது எழுதப்பட்டது? நபிகளாருடைய காலத்தில் இல்லை, சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லை, தாபீன்களுடைய காலத்திலே இல்லை, தபா தாபீன்களுடைய காலத்திலே இல்லை, நல்வழி நடந்த எந்த அறிஞர்களுடைய காலத்திலும் இந்த கிதாபு இல்லை. கேரளாவை சேர்ந்த ஒரு தமிழ் மனிதரால், தமிழ் கவிஞரால் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது.
இந்தியாவின் கேரளா என்கிற பகுதியில் கிட்டத்தட்ட இன்றைக்கு 350 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த புத்தகம் ஒரு தமிழ் அறிஞரால் எழுதப்பட்டிருக்கிறதே ஒழிய இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.